தொலை தூரத்துல வானமண்டலத்தில் இருக்கிற கோள்கள் ஒரு தனி மனித வாழ்வில் தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துகிறது, இது பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கோள்கள்லாம் தொலை தூரத்தில் இருக்குங்கிறது உண்மைதான். பல கோள்களை நம்ம கண்ணுக்கே தெரியாதுங்கிறதும் உண்மைதான். இதெல்லாம் சரிதான். ஆனால் இந்த கோள்கள்ல இருந்து ஒரு ஒளிச்சிதறல்கள் வருங்கிறத எந்த விஞ்ஞானமும் மறுக்கலை. இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். நம்ம ஒரு 10க்கு 10 அறையில் இருக்கிறோம். ஒரு லைட் அது மேலே ஒரு எல்இடி பல்பு போட்டிருக்கோம். ஒரு குண்டு பல்பு மாதிரி எல்இடி பல்பு. அந்த பல்புக்கு நேராக உட்கார்றப்ப வெளிச்சம் அதிகமாக இருக்கும். ஒரு கார்னரில் போய் நம்ம உட்காரப்ப அதே வெளிச்சம் வீசுது, ஆனால் வெளிச்ச கதிர் கம்மியாக இருக்கும். இன்னொரு கார்னரில் உட்காரப்ப அந்த வெளிச்சத்தினுடைய அளவு, கதிர் வீச்சுக்கள், இது கொஞ்சம் வெளிச்சத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கும். இப்படி தான் ஒரு கிரகங்கள் ஒளிச்சிதறல்கள், அந்த கிரகத்திலேருந்து ஒரு ஒளிச்சிதறல்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்து வழியாவோ அல்லது ஒரு சூரியன் ஒளி மூலியமாக வர்றப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒவ்வொரு விதமான தாக்கத்தை செய்கிறது. இதை இன்னொரு விஷயத்தில் சொல்லப்போனால், இப்போ சினிமா ப்ரொஜெக்டர் இருக்குது. ஒரு படத்தை ஓட்டுறப்ப அதனுடைய பார்வை திரையை நோக்கி மட்டும் இருக்கும். அப்போ அங்கே திரை அந்த பிம்பத்தில் இருக்கிறத திரையில் வெளிப்படுத்தும். அதே காரில் இருக்க லைட்டு, 2 பக்கம் லைட் இருக்குது. அந்த 2 பக்கம் வெளிச்சமாக இருக்கப்ப அருகாமையில் இருக்கிறப்போ அந்த வெளிச்சம் நல்லா தெரியும். ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கப்போ அந்த ஒளிச்சிதறல் கம்மியாக இருக்கும். அதனுடைய கெப்பாசிட்டி ஒரு அளவு இருக்குது. அப்படி தான் அந்த பூமியில் விழக்கூடிய ஒவ்வொரு கிரகம், பூமியை சுற்றக்கூடிய அத்தனை கோள்களும் சூரியனை சம்மந்தப்படுத்தி அந்த சூரியனோட ஒளிக்கதிர்களோடு கலந்து பூமிக்கு வருகிறது. அப்போ அந்த ஒவ்வொரு ஒளிக்கலவையும் ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை செய்துங்கிறது. அவன் பிறப்பு ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது லக்கணம்னு ஒன்று குறிப்பிடுவாங்க. இந்த லக்கணம் என்றால் என்ன அப்படின்னா, வான மண்டலத்தில் சூரியன் அன்றைக்கு உதித்திலிருந்து வான மண்டலத்தில் எந்த இடத்துல இருக்குதுங்கிறத சொல்கிறது தான் இந்த லக்கணம். அதாவது ஜிபிஎஸ், ஒரு கருவி பார்க்குற, ஜிபிஎஸ்சில் பார்க்குற இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம கார் போயிட்டுருக்குங்கிறத உட்காந்த இடத்துல நம்ம செல்லில் வச்சு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதுபோல தான் சூரியன் எங்கே இருக்குது, உதித்த நேரத்துலேருந்து இந்த நேரத்தில் வானமண்டலத்தில் எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கணிப்பது லக்கணமே. அப்போ ஒரு சூரியன் மட்டும் பாருங்கள், கரெக்டாக இன்றைக்கி 6:30 மணிக்கு சூரிய உதயம்னா சாயங்காலம் 6:17க்கு மறைவுன்னா கரெக்டாக மறைஞ்சிடும். ஒரு நாள் மாதத்தில் 30 நாள் இருக்குன்னா அந்த மாதத்தில் 30 நாள் இருக்கும். 29 நாள் இருக்கும்னா 29 நாள் கரெக்டாக இருக்கும். 32 நாள்னா 32 நாள் அந்த ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்தில் துல்லியமாக கணிச்சு வச்சுருக்காங்க. அப்போ ஒரு கிரகத்தோட ஒளி வீச்சுக்கள் சூரியனோட ஒளிக்கதிர்களில் பட்டு வரும் பொழுது அந்த மாதிரி பலன்களை அந்த மனிதர்களுக்கு தருகிறது. அப்போ அந்த கிரகங்களுக்கு ஒரு தன்மையை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். சனி கிரகம் இது, செவ்வாய் கிரகம் இது, குரு இது, சுக்கிரன் இது அப்படிங்கிறது. சுக்கிரன் வெண்மை, சுக்கிரன் சுகபோகத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம குறித்திருக்கார்கள். அப்போ சுக்கிரன் வெண்மைங்கிறத விஞ்ஞானிகள் மறுக்கலை. இல்லைங்க சுக்கிரன்லாம் கருப்பாக இருக்குங்கன்னு யாரும் சொல்ல கிடையாது. அது மாதிரி இந்த கிரகங்கள் ஒளிவீச்சுங்கிறது வானத்திலிருந்து தொலை தூரத்தில் இருந்தாலும், நாம் பார்க்க முடியாத தூரத்தில் இருந்தாலும் அந்த ஒளிக்கதிர்களை நாம் உணர்வோம். சூரியனுடைய வெப்பத்தை நாம் எப்படி உணர்கிறோம், சந்திரனுடைய குளிர்ச்சியை நாம் எப்படி உணர்கிறோம். இப்போ கடல் இருக்குங்க. இந்த கடலில் பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அலை பொங்கும். அப்போ பொங்கும் பொழுது ஒரு ரிதமாக இருக்கும். ரிதம்னா லயமாக ரசிப்பது போல் இருக்கும். அதே அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடல் அன்னைக்கும் பொங்கும், ஆனால் ஆக்ரோஷமாக இருக்கும். இது எப்படி நடக்குது? கடல் என்ன அறிவு உள்ளதா? இல்லை கடல் என்ன ஒரு தண்ணி? அது எப்படி பௌர்ணமிக்கு பொங்குது? அந்த கதிர்வீச்சு எப்படி அந்த மாற்றத்தை அந்த தண்ணிக்கு ஏற்படுத்துது? அமாவாசை அன்னைக்கு இருட்டில் இருக்கப்போ அந்த கடல் எப்படி அலை வீச்சுக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும், ஓங்காரமாக அந்த சவுண்டு வருது. இதெல்லாம் அந்த கடலுக்கு எப்படி தெரிஞ்சுது? அந்த கதிர்வீச்சுக்கள் அந்த பூமியில் பட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் தான். இப்படி தான் ஒவ்வொரு கதிர்வீச்சும் ஒவ்வொரு மனிதனுக்கு, ஒவ்வொரு கிரகங்களின் இதுவும் அந்த இதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தரும். இப்போ ரேடியம்ங்கிற விஷயத்த புற்றுநோயை கண்டுபிடிச்சாங்க கதிரியக்கத்தை. இன்றைக்கி அந்த கதிரியக்கம், எக்ஸ்ரே, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி பயன்படுத்திக்கிறாங்க. செல்ஃபோன் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு நவீன கண்டுபிடிப்புகளும் இன்றைக்கி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த நம்ம செல்ஃபோன் எடுத்துங்க. உங்கள்கிட்ட ஏர்டெல் இருக்கும், ஒருத்தர்கிட்ட பிஎஸ்என்எல் இருக்கும், ஒருத்தர்கிட்ட இந்த வேறு ஒரு வோடாஃபோன், இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபோன் இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்தந்த நம்பரை இப்போ ரிங் இப்போ டயல் பண்ணுறப்ப அந்த ஃப்ரீக்வென்சி, அந்த இது வச்சுருக்காங்க இல்லையா டவர், அந்த ஃப்ரீக்வென்சி எப்படி கரெக்டாக அந்த நம்பரை கொண்டு போய் சேர்க்குது? இது பிரபஞ்சத்தில் எப்படி நடக்குது? செல்ஃபோன் கதிர்வீச்சுக்கள் செல்ஃபோன் டவர்கிட்ட இருக்கிறப்ப இப்போ சீக்கிரமாக நல்ல டவர் நல்லா இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்கப்போ இங்கே டவரே இல்லைன்னு எப்படி சொல்கிறோம்? அப்போ அந்த கதிர்வீச்சுகள் பூமியில் இருக்க கதிர்வீச்சுகள் தானே. இதை இப்போ விஞ்ஞானி கண்டுபிடிச்சி கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம 4 பேர் இங்கே உட்காந்துருக்கோம் ஒரு ரூமில். 4 பேர் உட்காந்துறப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபோன் வரப்போ அந்த பிஎஸ்என்எல் வச்சுருக்கவனுக்கு அந்த ஃபோன் ஒர்க் ஆகுது, ரிங் ஆகுது.
ஏர்டெல் வச்சுருக்கவங்களுக்கு ரிங் ஆகுது, அந்தந்த நம்பர் போகிறப்ப எப்படி நடக்குது? ஒரு டவர் தான் இருக்குது, இதை என்ன கனெக்ட் பண்ணுது? அந்த பிரபஞ்சம் தானே. செல்லுக்கு எப்படி பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணுது? அந்த கதிர்வீச்சுகள் எப்படி கனெக்ட் ஆகுது? அதை ஃப்ரீக்வன்சிம்போம். ரேடியோ அலைவரிசை எங்கேயோ ஒரு மலையிலேருந்து ரேடியோ கனெக்ட் பண்ணுறோம், நாம் இங்கே கேட்குறோம், பண்பலை குறுக்கலை அப்படின்லாம் சொல்கிறோம். அப்போ இந்த வேவ்ஸ், அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி ஒரு இணைப்பை மக்களுக்கு அந்த இதை நமக்கு ஏற்படுத்துதோ, அதுபோலத்தான் நம்ம கண்ணுக்கு தெரியாத கிரகங்களும் ஒவ்வொரு ஆங்கில ஒவ்வொரு மனிதனுக்கு அவன் பிறக்கும் பொழுது இருக்கிற நிலைகளை வைத்து அவனுக்கு நன்மை தீமையும் செய்கின்றன என்பது உண்மை. இதை கணிப்பதில் அல்லது இந்த பலனை கண்டுபிடிச்சி சொல்கிறதில் ஜோதிடர்களுக்கு தவறு நடக்கலாம், அது வேறு. ஏன்னா அதை ஜோதிடர்கள் உணர்ந்து கொண்ட விதம், அதை தான் கற்ற குரு கிட்டேருந்து அதை உள்வாங்கி கொண்ட விதம், எப்படி வேணால் அதில் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதில் அவருங்க புரிந்து கொண்ட விதம். அதனால் அதை வச்சு நீங்கள் ஜோதிடம் தவறு இல்லை இந்த மாதிரி தோஷம்லாம் போய் இப்படிலாம் எடுத்துக்கொள்ளாதீங்க. இதை இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்தாச்சு. இனி அடுத்த எபிசோடில், அதாவது அடுத்த வீடியோவில் நான் வரும்பொழுது உங்களுக்கு இனி ஜோதிட கலையை பற்றி, கிரகங்களை பற்றி ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன். ஏன் இந்த கேள்வி பதில் இவ்வளோ முன்னுரை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, சில ஜோதிடத்தில் உள்ள சந்தேகங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். இனி அடுத்த முறை ஒவ்வொரு தரையும் நான் வீடியோ வெளியிடுறப்ப உங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்து கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அடுத்த வீடியோக்களை அதை நான் பதில் சொல்லுவேன். ஒரு 5 கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்லுவேன். குறிப்பாக அந்த நேயத்தினுடைய பேரை குறிப்பிட்டால் மிக நன்மை. அவர் பேரை மட்டும் சொல்லி நான் அதுக்கு அவர் கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். முடிக்கிறேன். இனி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.